இன்றைய நவீன உலகத்தில் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டேலண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ஃபிட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு தொழிற்சாலையில் சில பெண்கள் தலையில் கேமரா பொருத்தி கொண்டு பொருட்களை பேக்கிங் செய்கிறார்கள். மற்றொருவர் தலையில் டீப் சென்சார் அணிந்து நிற்கிறார். இன்னொருவர் ரோபோட்டிக் க்ளவுஸ் அணிந்து ஒரு பணியை செய்கிறார். இது சர்வேலன்ஸ் அல்ல, இது ட்ரைனிங் டேட்டா கலெக்ஷன். அவர்கள் எப்படி ஒரு பொருளை எடுக்கிறார்கள், எந்த கோணத்தில் திருப்புகிறார்கள், எந்த வரிசையில் வேலையை முடிக்கிறார்கள், எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள், இவை அனைத்தும் ஏஐ கற்றுக்கொண்டு இருக்கிறது. நாளை அதே வேலையை ரோபோட் செய்யும்போது அந்த மனிதர்களின் அனுபவம் திறமையுமே அதன் அடித்தளமாக இருக்கும். இதில் இருக்கும் மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? ஒருவர் தன்னை மாற்றப்போகும் தொழில்நுட்பத்திற்கே பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எதிர்கால கதை அல்ல, இது இன்றைய உலகின் உண்மை. அமேசான் கிடங்குகளில் பணியாளர்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டு மேம்படுத்தப்படுகின்றன. ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்களில் ஏஐ ஆர்டர் எடுக்கிறது. ஜூனியர் லாயர் தயாரிக்கும் பல ஆவணங்களை ஏஐ உருவாக்கிறது. இப்போது ரேடியாலஜி படங்களை ஏஐ ஆய்வு செய்து மருத்துவர்களுக்கே உதவுகிறது. நேற்று வரை மனிதர்கள் மட்டுமே செய்த பல பணிகளை இன்று ஏஐ பகிர்ந்து செய்கிறது. ஏன் வேலைக்கு ஏஐ வராது என்று இன்னும் நினைக்கிறீர்களா? அதாவது என்னுடைய வேலைக்கெல்லாம் இந்த ஏஐ வராது என்று நீங்கள் இன்னும் நினைக்கிறீங்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்ஸி டிரைவர் அப்படி தான் நினைத்தார்கள். கால் சென்டர் பணியாளர்களும் அப்படி தான் நினைத்தார்கள். எங்களுடைய வேலைக்கெல்லாம் அந்த ஏஐலாம் வராது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வராது, என்னதான் இருந்தாலும் மனிதர்கள் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்களும் அப்படி தான் நினைத்தார்கள். இன்று அந்த வேலைகள்லாம் இருக்குன்னு, ஆனால் அவையெல்லாம் மாறிவிட்டன. ஏஐ முழுமையாக ஒரு வேலையை அளிப்பதே கிடையாது, ஆனால் வேலைகளின் வடிவத்தையும் தேவையான திறன்களையும் மாற்றுகிறது. அதனால்தான் பயப்பட வேண்டாம், அதாவது தயாராக வேண்டும். இனி ஒரே ஒரு வேலை, ஒரே ஒரு திறன், ஒரே ஒரு வருமானம் என்ற எண்ணம் பாதுகாப்பானதே கிடையாது யாருக்குமே. எதிர்காலத்தில் நிலைத்து நிற்க 3 விஷயங்கள் மிக மிக முக்கியம். அதாவது மாற்றத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் வேண்டுமோல, அப்புறம் புதிய கருவிகள், புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வேலை முறைகள், இவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஏஐ பற்றிய அடிப்படை அறிவு. ஏஐ பயன்படுத்த தெரிந்தவர்களே ஏஐ எளிதில் மாற்றாது. ஆனால் ஏஐ பயன்படுத்த தெரியாதவர்களே ஏஐ பயன்படுத்த தெரிந்தவர்கள் மாற்றி விடுவார்கள். அதாவது மல்டிப்ளை இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வேணும். பல வருமான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிக்கிடணும் வரக்கூடிய காலங்களில். சைடு பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் சர்வீஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு கூடுதல் வருமானம் வரக்கூடிய வழியை நீங்கள் தேடிக்கணும் வரக்கூடிய காலங்களில். இது ஆடம்பரம்லாம் கிடையாதுங்க, இது அவசியம். அதே மாதிரி எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம் சம்பாதிப்பவர்கள், அதிக நேரம் உழைப்பவர்களே கிடையாது. வேகமாக கற்றுக்கொள்பவர்கள் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரைவாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏஐ எதிரியாக அல்ல, கருவியாக பயன்படுத்துவார்கள். அந்த மாற்றம் நாளை தொடங்க போவது கிடையாது, அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இப்போது கேள்வி ஒன்று தான், ஏஐ வருகிறதா என்பது கிடையாது. ஏஐ வரும் உலகில் நீங்கள் எந்த இடத்தில் நிற்கப் போகிறீர்கள் என்பதே தான். அதனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் படிக்கலாம்னு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை வளர்த்துக்காங்க. ஏஐ போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள்லாம் நீங்கள் கற்றுக்காங்க. அதுதான் உங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நீடிக்க செய்யும்.